Hello guys, this is again Gopi and C# tutorial. இந்த tutorialல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எப்படி வந்து ஒரு C# ப்ரோக்ராமில் வந்து ஒரு எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பண்ண முடியும், அப்படி பண்ணால் என்ன ஆகும், ஏன் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? கன்சோல் அப்ளிகேஷனில் வந்து எரர் வந்து 2 டைப்ஸ். ஐ மீன் அந்த எக்ஸெப்ஷன் சொல்லலாம். அது ஒன்று வந்து எரர்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸெப்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து ஏதாவது ஒரு எக்ஸெப்ஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகிட்டு அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டிஃபென்சிவ் கோட் எழுதியிருப்போம். ஸோ அதுதான் வந்து எக்ஸெப்ஷன். ஓகேங்களா? அது வந்து ஹேண்டில் ஆகிடும். ஓகே, ப்ரோக்ராம் வந்து கிராஷ் ஆகிட்டு ஸ்டாப் ஆகாது. பட் இன் கேஸ் ஆஃப் எரர்னு பார்த்தீங்கன்னா, அது அன்ஹேண்டில்டாக வந்து அந்த ஒரு எக்ஸெப்ஷன் வருது. இப்போ மெமரி ஓவர்ஃப்ளோ எரர் வருது, அந்த மாதிரிலாம் ஏதாவது வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸெப்ஷன், ஐ மீன் அந்த எரர். ஓகே, ப்ரோக்ராம் வந்து கிராஷ் ஆகும். அப்படியெல்லாம் ஆகக்கூடாது. ஓகேவா? ப்ரோக்ராமில் ரன் பண்ண இன்கேஸ் ஏதாவது ஒரு எக்ஸெப்ஷன் வந்தால் கூட அதை ஹேண்டில் பண்ணியிருக்கணும். ஸோ அதுதான் வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த டுட்டோரியலில் நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு திங் வந்து நம்ம பார்க்க போகிற மெயின் திங் வந்து ட்ரை கேட்ச் பிளாக். ஓகே, ட்ரை கேட்ச் பிளாக்கை வச்சு தான் நம்ம வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணுவோம். ட்ரை கேட்ச் பிளாக்னா என்ன, அது வந்து அதோட பர்பஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து ட்ரை. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, யூஸர்கிட்டேருந்து 2 இன்புட் வாங்க போகிறேன், வாங்கிட்டு அதை டிவைட் பண்ண போகிறேன். ஸோ அதில் வந்து நம்ம எப்படி எக்ஸெப்ஷன் வந்து வரும், அந்த எக்ஸெப்ஷன் வந்தால் என்ன ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ட்ரை கேட்ச் பிளாக் இல்லாமல் நான் அதே ப்ரோக்ராம் எழுத போகிறேன். நெக்ஸ்ட் திங் வந்து ட்ரை கேட்ச் பிளாக் வச்சு நான் எழுத போகிறேன். ஓகே, ட்ரை கேட்சோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு இங்கே நான் ஒரு ஒர்க் பண்ண போகிறேன். அந்த ஒர்க்கில் எதனா எரர் வரும், எக்ஸெப்ஷன் அடிக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன்னா, எந்த கோடெலாம் எனக்கு அப்படி அந்த மாதிரி வந்து ஒரு சஸ்பெக்ட் பண்ணுறேனோ, ஸோ அந்த கோட் எல்லாமே நான் ட்ரையில் வந்து எழுதுவேன். ஓகேங்களா? சப்போஸ் நான் சஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த லைனில், ஐ மீன் வித்தின் ட்ரை பிளாக்கில் எதனா எக்ஸெப்ஷன் அடிச்சதுன்னா, அந்த எக்ஸெப்ஷன் வந்து கேட்ச் பிளாக் இருக்குல்ல, அதோட பர்டிகுலர் கேட்ச் பிளாக்கில் வந்து கேட்ச் ஆகும். ஓகே, ஸோ கேட்ச் ஆகிட்டு உங்களுக்கு அங்கே நீங்கள் என்ன எழுதுறீங்க, ஸோ இந்த பிளாக்கில் நீங்கள் என்ன கோடு எழுதிருக்கீங்களோ அந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஃபைன், இதுதான் வந்து ட்ரை கேட்ச். ஓகேவா? ட்ரை பண்ணுறீங்க ஒரு கோடை எக்ஸிக்யூட் பண்ண, சம்திங் ஃபெயில் ஆகுது. ஸோ ஃபெயில் ஆனதை வந்து கேட்ச் பிளாக் வந்து கேட்ச் பண்ணிடும். ஸோ கேட்ச் பண்ணுறனால உங்களுக்கு என்ன ஆகும்னா, அது கரெக்டாக வந்து ஹேண்டில் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ பர்பஸ் ஆஃப் ஃபைனலி பிளாக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ட்ரையில் வந்து எரர் வந்தாலும் சரி வரலனாலும் சரி, ஃபைனலி பிளாக்கில் நீங்கள் என்ன கோடு எழுதிருக்கீங்களோ அது வந்து எக்ஸிக்யூட் ஆகிரும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபைனலி பிளாக். அது ஃபைனலாக வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். இன்கேஸ் உங்களுக்கு எரர் வந்து கேட்ச் பிளாக் போனாலுமே உங்களுக்கு ஃபைனலிக்குள்ளே வந்துடும். ட்ரையில் சக்ஸஸாக போயிட்டு கேட்ச் பிளாக் போவே இல்லைன்னா கூட ஃபைனலியில் உங்களுக்கு வந்து கோட் ரன் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு டிவிஷன் ப்ரோக்ராம், அந்த டிவிஷன் ப்ரோக்ராமை வந்து நான் இன்புட் யூஸர்கிட்டேருந்து வாங்கிட்டு அதை ட்ரை பிளாக் போடாமல் எழுதுனா எப்படி ஒர்க் ஆகும், ட்ரை பிளாக் போட்டு எழுதுனா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, யூஸர்கிட்டேருந்து இன்புட் வாங்குறதுக்கு என்டர் டு நம்பர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஓகேங்களா? என்டர் டு நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து நான் ஃபர்ஸ்ட் நம்பர்னு வேரியபிள் நேம் வைக்கிறேன். நீங்கள் வந்து நான் வந்து மூவிக்காக வந்து நான் ஜஸ்ட் ஒரு நேம் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எழுதும்போது ப்ராப்பராக நேம் வைக்கணும். ஓகே, 2 × 32 console dot read line int second number. 2 × 32ல் செகண்ட் நம்பர் ரீட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு 2 வந்து இன்புட் வந்துடும். 2 இன்புட்டையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா டிவைட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்பர் டிவைடட் பை செகண்ட் நம்பர், ஜஸ்ட்டு இன்ட் ரிசல்ட். ஓகே, ஸோ ரிசல்ட் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிவிட்டு நான் ஜஸ்ட் இது என்ன பண்ணுறேன்னா அப்படியே வந்து பிரிண்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ரைட் லைனில் ரிசல்ட் இஸ் ஓகேங்களா? ஸோ இப்போ என்கிட்ட ப்ரோக்ராம் இருக்குது. இந்த சிம்பிள் ப்ரோக்ராமில் நான் பண்ணியிருக்கிற வேலை என்னென்னா, யூஸருக்கு 2 இன்புட் வாங்குகிறேன், டிவைட் பண்ணுறேன், டிஸ்பிளே பண்ண போகிறேன் ரிசல்ட்டை. ஸோ இப்போ நான் F5 தரேன்.
எனக்கு பில்ட் ஆகிட்டு ரிசல்ட் கன்சோல் விண்டோ வந்ததுக்கப்புறம் நான் இன்புட் கேட்கும்போது நான் ஃபஸ்ட் 2 நம்பர் தரப்போகிறேன். ஃபைன். ஸோ ஃபஸ்ட் நம்பர் வந்து இன்னும் கேட்கல, வெயிட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் நம்பர் வந்து 4, செகண்ட் நம்பர் வந்து 2. ஓகேங்களா, ரிசல்ட் வந்து 2 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஏன்னா 4/2 வந்து 2. ஓகேவா, சப்போஸ் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மக்கிட்ட பிரிண்ட் இருக்குது. இப்போ நான் வந்து 4/2ன்னு சொல்லி கொடுத்தேன்ல, அதுவே 4/0 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, சிஸ்டம் வந்து கிராஷ் ஆகுது. ஸோ ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஒரு எரர் மெசேஜ் வரும். பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகிட்டு டிவைட் பண்ணுற லைனில் divided by 0 exception was unhandled. அதாவது நான் செகண்ட் இன்புட் வந்து 0ன்னு கொடுத்தேன்ல, ஸோ அந்த எக்ஸப்ஷன் வந்து யாருமே ஹேண்டில் பண்ணல. ஸோ அதுக்கு வந்து எப்படி ப்ரோக்ராமுக்கு வந்து எப்படி அந்த எக்ஸப்ஷனை வந்து ஹேண்டில் பண்ணணும்னு தெரியலை. அதனால் சொல்லிருச்சு அண்ட் unhandled exception of type வந்து divide by 0 எக்ஸப்ஷன் இருக்குது. ஸோ அதை ஹேண்டில் பண்ணனால எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிருச்சு. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே வந்து ரன் டைமில் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ட்ரை கேட்ச் பிளாக் போட்டு எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் வந்து எழுதுவோம். ஓகேங்களா, ஸோ எப்பவுமே ப்ரோக்ராம் எழுதும்போது நம்ம ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டோமா அப்படின்றத மட்டும் பார்க்காம டிஃபென்சிவ் கோட் வைஸாகவும் பார்க்கணும். உங்களோட இன்புட்டில் வந்து எதாவது எரர் வருமா, இல்லை தப்பான ஃபார்மேட்டில் டேட்டா வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எப்படி அந்த ஃபார்மேட்டை வந்து யூஸருக்கு வந்து இதுதான் கரெக்ட் ஃபார்மேட், இந்த ஃபார்மேட்டில் வந்து என்டர் பண்ண சொல்லுங்கள் அப்படின்ற விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இதுலையும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்புட் எது கொடுத்தாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் ட்ரை பண்ணுறேன், எந்த ஒர்க்கை வச்சு நான் ட்ரை பண்ணுறேன்னா, இங்கே ரிசல்ட் பிரிண்ட் ஆகுது பார்த்தீங்களா, இங்கே தான் வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு. நான் கேட்ச் பிளாக் இருக்குது, கேட்ச் பிளாக் போடுறேன். கேட்ச்சில் அங்கே டிவைட் பை 0 அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸப்ஷன் காமிச்சிது. ஓகே, ஸோ அந்த கிளாஸ் இருக்குது. நான் இந்த கிளாஸை பற்றி இன்னொரு 5 மினிட்ஸில் சொல்கிறேன். ஸோ அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, கன்சோல் டாட் ரைட் லைனில் எரரில் ஸ்டாக் ட்ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேங்களா, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, உங்களோட எக்ஸப்ஷன் இருக்குல்ல, அந்த எக்ஸப்ஷனோட ஃபுல் ஹிஸ்ட்ரி, எந்த லைனில் வந்து எரர் அடிச்சது, எந்த கிளாஸில், ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களோட ஸ்டாக் ட்ரேஸில் இருக்கும். உங்களுக்கு ஸ்டாக் ட்ரேஸில் வேணும்னு தேவைன்னா நீங்கள் அதையும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை வேறு ஏதாவது வேணும்னா அதையும் கூட நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். கஸ்டம் மெசேஜ் ஏதாவது காட்டணும் அப்படின்னாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஃபைனலி பிளாக் ஒன்று போட்டுடலாம். ஓகே, ஃபைனலி பிளாக், இந்த ஃபைனலி பிளாக் வந்து எப்படி ரன் ஆகுது அப்படின்றது நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா, நான் கன்சோல் டாட் ரைட் லைனில் ஜஸ்ட் ஆம்னா ஃபைனலி பிளாக். ஓகேங்களா, ஸோ இந்த போட்டிருக்கேன். நான் பில் பண்ணிட்டேன். பில் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் அப்படியே எஃப்ஐ தரேன். எஃப்ஐக்கு 2 நம்பர் கேட்குது. நான் ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக நம்பர் தரேன். ரிசல்ட் டு ஃபைனல் பிளாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ஒரு பிரேக் பாயிண்ட் வைக்கிறேன். இங்கே இஷ்யூ வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக. ஸோ இஷ்யூ வந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் 4/0. ஓகேங்களா, இங்கே பார்த்தா எரர் வந்திருக்கு. என்னென்னா என்னோட ப்ரோக்ராமோட மெயின் மெத்தடில் எனக்கு வந்து எரர் வந்திருக்கு, லைன் நம்பர் 15ல். ஓகேங்களா, இதுதான் ஸ்டாக் ட்ரேஸ், ஜென்ரலாக வர்ற ஒரு ஸ்டாக் ட்ரேஸ். உங்களோட அப்ளிகேஷன் எந்த டெப்த்தாக உங்களுக்கு எரர் வந்திருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாக் ட்ரேஸோட சைஸ் வந்து வேரி ஆகலாம். எக்ஸப்ஷன் வந்ததை இப்போ நான் ஹேண்டில் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஹேண்டில் பண்ணியிருக்கானா என்ன அர்த்தம்னா, என்னோடய ப்ரோக்ராம் ரன் ஆகிருக்கு. என்னோட கன்சோல் விண்டோ பார்த்தீங்கன்னா இன்னும் என்னோட இன்புட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ என்ன இன்புட்னா, இந்த ரீட் கீ போட்டால் இன்புட், யூஸரோட இன்புட்க்கு வெயிட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, அது கொடுத்ததுக்கு அப்புறமா க்ளோஸ் ஆகும். இங்கே மேலே பார்த்தா ஐ ஃபைனல் பிளாக்னு இருக்கா, எக்ஸப்ஷன் வந்தாலும் சரி வரலனாலும் சரி ஃபைனல் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்குறதுனா இந்த டிவைட் பை 0 எக்ஸப்ஷன், இந்த டிவைட் பை 0 எக்ஸப்ஷன் போட்டதும் அது ஹேண்டில் ஆயிடுச்சு. ஒரு வேளை என்ன டைப் ஆஃப் எக்ஸப்ஷன் வரும் அப்படின்றதே உங்களுக்கு தெரியல, நான் என்ன பண்ணலான்னா எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஸ் கிளாஸ் இருக்குது, ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸை வந்து போட்டு நம்ம ஹேண்டில் பண்ணலாம். ஓகே, இதுதான் வந்து என்னென்னா
எக்ஸெப்ஷன் தான் ஒரு பேஸ் கிளாஸ். இந்த கிளாஸை இன்ஹெரிட் பண்ணி எழுதின அதுதான் இந்த டிவைட் பை ஜீரோ கிளாஸ். இதெல்லாமே நம்ம கஷ்டமாக கூட நம்மளோட எக்ஸெப்ஷன் கிளாஸை வந்து எழுதிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் டைப்பில் வர்றது தான் டிவைட் பை ஜீரோ எக்ஸெப்ஷன். இந்த அரித்மெட்டிக் டைப் எக்ஸெப்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போனால் சிஸ்டம் எக்ஸெப்ஷன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸெப்ஷன் கிளாஸ். ஸோ எக்ஸெப்ஷன் கிளாஸ் தான் உங்களுக்கு வந்து இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் கிளாஸு. அந்த கிளாஸை இன்ஹெரிட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து எழுதியிருப்பாங்க. நம்ம இன்னும் சிஸ்டம் எக்ஸெப்ஷன் என்ன, அந்த அப்ளிகேஷன் எக்ஸெப்ஷன், இந்த மாதிரி எக்ஸெப்ஷன், கஸ்டம் எக்ஸெப்ஷன் எப்படி எழுதிடலாம் பார்க்கல. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். ஆஸ் ஆஃப் நவ் இதை நம்ம வந்து பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தா கன்சோல் ரைட் லைனில் ஃப்ரம் பேஸ் கிளாஸ் எக்ஸெப்ஷன். ஓகேவா? இப்போ நான் அதே தான் ரன் பண்ண போகிறேன். ரன் பண்ணிவிட்டு 4/0 பார்த்தா ஐ மீன் ஃபைனலி பிளாக் தான் வந்திருக்கு, எரர் வந்திருக்கு. ஓகேவா? இது ஏன் எக்ஸெப்ஷன் கிளாஸ் வந்து இந்த எக்ஸெப்ஷன் பிளாக் இருக்கு இல்லையா, இந்த கேட்ச் பிளாக்கில் வராமல் இந்த கேட்ச் பிளாக்லேயே நமக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டிவைட் பை ஜீரோ அப்படின்ற ஒரு எரர் தான் எனக்கு நடந்தது. அந்த எரரை ஹேண்டில் பண்ணுறது தான் இந்த கிளாஸு. ஓகேவா? ஸோ அதனால இதுக்குள்ளே ஹேண்டில் ஆயிடுச்சு. சப்போஸ் இது இல்லை அப்படின்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எக்ஸெப்ஷன் கிளாஸ் வந்து ஹேண்டில் பண்ணும். ஃப்ரம் பேஸ் கிளாஸ் எக்ஸெப்ஷன் சொல்லி போட்டிருக்கேனா. ஓகே, ஸோ இந்த எக்ஸெப்ஷன் கிளாஸ் வந்து ஹேண்டில் பண்ணிடும். இப்போவுமே சேஃப். ஓகேவா? என்ன சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் எக்ஸெப்ஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் ப்ரிடிக்டேட் பண்ண முடியலை அப்படின்னும் பொழுது நீங்கள் என்ன பண்ணலான்னா, எக்ஸெப்ஷன் கிளாஸை மட்டும் கேட்சில் போட்டால் போதும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்னா, எந்த டைப் ஆஃப் எக்ஸெப்ஷன் வருதோ அந்த எக்ஸெப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு அந்த எக்ஸெப்ஷன் எல்லாமே சொல்லிவிட்டு கேட்சை எப்பவுமே கடைசியில் போடணும். ஓகேங்களா? கடைசியில் போடாமல் நீங்கள் ஆர்டரை மாற்றி போட்டால் உங்களுக்கு வந்து எரர் வரும். என்ன எரர்னா, ப்ரீவியஸ் கேட்சஸ் ஆல்ரெடி கேட்சஸ் ஆல் த எக்ஸெப்ஷன் ஆஃப் திஸ் டைப் த சூப்பர் டைப் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எரர் ஏன் வருதுன்னு பார்த்தா, நான் இப்போ தான் பார்த்தோம், நம்ம வந்து டிவைட் பை ஜீரோ அப்படின்ற ஒரு கிளாஸோட இன்ஹெரிட் பண்ண ஆர்டரில் போய் பார்த்தா எக்ஸெப்ஷன் கிளாஸ் தான் பேஸ் கிளாஸ். ஸோ இந்த பேஸ் கிளாஸே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸெப்ஷனையுமே ஹேண்டில் பண்ணிடும். அதனால நீங்கள் இந்த டைப் ஆஃப் எக்ஸெப்ஷன் எழுதணும்னு அவசியம் இல்லை. அதனால தான் அது வந்து எரர் சொல்லுது. ஓகேவா? அதுக்கு தான் என்ன பண்ணணும்னா, எப்போவுமே இந்த எக்ஸெப்ஷன் கிளாஸை கடைசியாக வந்து போடணும், இந்த ஆர்டரில் போடணும். எக்ஸெப்ஷன்ற பேஸ் கிளாஸ் எப்பவுமே லாஸ்ட்டாக தான் வரணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த டைப் ஆஃப் எக்ஸெப்ஷன் நீங்கள் வரும்னு சொல்லி சஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த டைப் ஆஃப் எக்ஸெப்ஷன் கிளாஸை போட்டுடலாம். ஓகே, இன்னும் இப்படி தான் நம்ம வந்து ஷாப்பில் வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் வந்து ஹேண்டில் பண்ணுவோம். ஓகே, தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.